நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம விஜய் வந்து கரெக்டாக காவிரி தேடி போயிடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் சாரதா வந்து நம்ம காவிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன அவனோட புருஷனை சொல்லிட்டு ரொம்ப நல்லவர்னு சொன்னியே, இன்னும் வீட்டுக்கு ஆளை காணோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டி செட்டின்னு சொன்ன மாதிரி அவனை விட்டுட்டு போயிடான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. அது நேரம் காவிரி சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுமா, அவர் என்ன விட்டுட்டு போகவே மாட்டார், அவர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் நார்மல் டேஸ் சும்மாவே என் மேலே எந்த அளவுக்கு உயிர் வச்சிருந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ வேற நான் கர்ப்பமாக்குற இந்த விஷயம் தெரிய வேற அவருக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்படிப்பா அவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரு, கொஞ்சமாட்டி யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக அங்கேருந்து விஜய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கரெக்டாக சொன்னாக்கா, அவர் நான் அவன மாதிரி எந்த அளவுக்கு பாசங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக உள்ள வராங்க. இதை பார்த்து நம்ம சார்த்த வந்து செம்ம ஷாக்கோட விஜய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காவிரி அவ்வளோ சந்தோஷமா விஜய் பார்த்துக்கிட்டு வந்துட்டீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே சார் தான் வாங்க தம்பி அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. பாத்தியா காவேரி, நீ எம்மள எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க, ஆனா என்னை விட்டுட்டு போன சொல்லி எதுக்காக நினைக்கிற, அது மட்டும் நான் இல்லாம நீ ஒரு நாளும் இருக்க மாட்டேக்க, நான் ஒரு நாள் உன்கிட்ட பேசலாம் ஃபோன் பண்ணா கூட எனக்கு மாறி மாறி ஃபோன் பண்ணி என்னை எப்படிலாம் தேடுறேன், அப்படி இருக்கிறப்ப எதுக்காக என்னை விட்டுட்டு போன்னு நினைக்கிறேன், நான் வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மிகப்பெரிய ஏதோ காரணம் இருக்கு, ஒழுங்கு அது என்ன எதுன்னு சொல்லு அப்படி சொல்லி கேட்கறாங்க. நான் காவேரி வந்து அதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் சாரதா வந்து அதெல்லாம் பிறகு பேசிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும், எப்படின்னு நீங்கள் என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க, 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு பணத்துக்காக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இப்போ வயசுல ஒரு குழந்தை வருது, இப்படி பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்ணு வயசுல இப்படி குழந்தைய கொடுத்துட்டீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் தம்பி அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்கறாங்க. கண்குளிங்கிட்டே இதில் பார்த்தா காவிரி வந்து அம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படி சொல்றாங்க. உடனே நம்ம சாரதா வந்து நீ வாயை மூடி நான் பேசுறதா செய்யுமா அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து அளந்துக்கிட்டே விஜய் பார்த்து கேட்கறாங்க. அப்போ நம்ம விஜய் வந்து நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல, இது மட்டும் இல்லாம நானும் அவ்வளோ மனசார ஒருத்தர் கொடுத்து விரும்ப ஆரம்பிச்சிட்டோம், நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது உண்மைதான், இருந்தாலும் நான் அவ்வளோ ஒரு நாள் கூட தப்பான பரல பார்த்துட்டு கிடையாது, எப்பயும் என் மனசு முழுக்க காவிரி மட்டும்தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாம அப்போ கூட நான் கிட்ட நெருங்கலாம், ஆனா அவன் மனசுல நான் தான் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் மனசார கல்யாணம் பண்ணியே நாங்க வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் காவிரி வயசுல குழந்தை வந்திருக்கு, அதை எப்படி நீங்க தப்பா பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கண்கலங்கிட்டு நம்ம விஜய் வந்து சாரதா கிட்ட கையெடுத்து கும்பிடுறாங்க. இங்க பாருங்க, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, எந்த ஒரு இடத்துல யார் இருந்தாலும் இந்த மாதிரி தான் கோவப்பட்டிருப்பாங்க, அவங்க மேலே நான் கோவப்படவே இல்லை, அது மட்டும் நான் வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா நீங்கள் பண்ணது எல்லாமே 100க்கு 100 கரெக்ட், ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு நான் அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணியிருக்கேன், அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கியிருக்கேன் நல்லாவே தெரியுது, ஆனா அதுக்கு எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா என் மனசு முழுக்க அவ மட்டும்தான் இருக்கா, நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி 1 வருஷம் முடிஞ்ச பிறகு நான் காவிரி போன்னு சொல்லவே இல்லை, அது எல்லாம் விளையாட்டுக்காக நான் பேசுனது, எல்லாருமே நீங்க சீரியஸா எடுத்துட்டு காவிரி இப்படின்றதை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க, அது எனக்கு மிகப்பெரிய வருத்தமா எனக்கு இருக்கு, ஆனா என் மனசுல என்ன யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல, அவன் மனசுல என்ன இருக்கு, அவளுக்கு இப்ப என்ன பிடிச்சிருக்கு, யாரு கூட இருக்க விருப்பம்னு சொல்லிட்டு காவிரி கட்டி கூடி ஒரு வார்த்தை கேட்கல, அவன் மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கேன். சரி தம்பி, இதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு சந்தேகம், காவிரி நீங்க தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, காவிரி இப்ப கர்ப்பமா இருக்கா, இந்த விஷயம் முதல்ல உங்க வீட்டுக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்கணும், தெரியாதுன்னு சொல்றாங்க. உடனே நம்ம சாரதா சொல்றாங்க, சும்மாவையும் பொண்ணு ஏத்துக்கவே இல்லை உங்க வீட்டுல, அது மட்டும் இல்லாம நீங்க என் பொண்ணு அந்த வீட்டுல போய் வாழுவீங்களா நல்லா சந்தோஷமா வச்சுக்கிட்டு, உங்க வீட்டுல இருக்கவங்க யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே காவிரி எங்க வீட்டுல வந்து வாழறதுக்கு விருப்பமே கிடையாது அப்படி சொல்றாங்க. இதை கேட்டுன்னு விஜய் செம்மையா ஷாக்காங்க, என்ன சொல்றீங்க என்ன உளறிட்டு சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து எல்லாரும் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம காவிரி ஒவ்வொரு தடவையும் என்னை விட்டுட்டு விலைக்கு போறதுக்கு காரணம் வேற யாராட்டு தான் இருந்திருக்காங்க, அதே மாதிரி இந்த தடவையும் என்னை விட்டுட்டு போன சொல்லி முடிவு எடுத்திருக்கானா வேற யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எல்லாரும் என்கிட்ட ஏதோ விஷயத்த மறைக்கிறீங்க, ஒழுங்கு முறைஜாண்டு எல்லாரும் உண்மையை சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமா கேட்கவே, இந்த பக்கம் நம்ம சாரதா வந்து கண்கிளிங்க கிட்டேன் இங்க பிராங்கத்தம் உங்க வீட்டுல இருந்து உங்க பாட்டி உங்க சித்தி வந்திருந்தாங்க, வந்து காவிரி என்னெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசி அவ்வளவு அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிருக்க, பணத்துக்காக ஆசைப்பட்டு எங்க வீட்டு பையன் பண்ண சுத்திக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையே விஜய் இந்த பேப்பர் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு சொல்லியிருக்கான் அப்படி சொல்லிட்டு இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டுட்டு போயிருக்காங்க. எல்லாம் காவிரி வந்து முடியவே முடியாது விஜய் அப்படிப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு எங்க முகத்தை பேப்பர் தூக்கி அடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம உங்க பாட்டி கோவில பார்த்து நம்ம காவிரி கிட்ட சத்தியம் எல்லாம் வாங்கியிருக்காங்க, அப்படி இருக்க போய் தான் வேற வெளியே இல்லாம காவிரி உங்ககிட்ட போகணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கா அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு விஜய்க்கு செம்ம கோவத்து, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கா, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, அது மட்டும் இல்லாம யார் என்ன சொன்னாலும் நின்றுட்டு போயிருவேன் காவிரி அப்படி சொல்லிட்டு காவிரி பார்த்து கேட்கறாங்க. ஒன்னு காவிரி கணக்குல கிட்ட நிற்கிறாங்க, எந்த ஒரு பதில் சொல்லாம உனக்கு நான் பிறகு வந்து பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல என் பிரச்சனை முடிச்சுட்டு வந்து காவிரியை உரிமை எங்க வீட்டுல இருந்து நான் கூட்டிட்டு போகதான் போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா சார்ட்ட சொல்லிட்டு ரொம்ப கோமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போனோடனே பாட்டி சுத்தினே கத்துறாங்க, அதனால இந்த இடத்துல அன்பு வந்து என்ன ஆயிடுச்சு சொல்லி அப்படி கேட்கறாங்க.
இன்னும் விஜயத்தை பார்த்து செம்ம கோவத்தில் அன்பரசா கழுத்தை பிடிச்சுக்கிட்டு நீ வீட்டை விட்டு இப்பவுமே வெளியே போயிடாது மட்டும் உனக்கு இந்த வீட்டுல இனிமே எந்த ஒரு இடமும் கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்தவெல்லாம் பார்த்து தாத்தா ஒன்றும் புரியல ரெண்டு ஆயிட்டு இதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே விஜய் சொல்றாங்க எல்லா பிரச்சனையும் காரணம் இவன் தான் தாத்தா. அது மட்டும் இல்லாமல் இவன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கு நிம்மதியெல்லாம் போச்சு. நானும் தெரிஞ்சிருப்பேன் நல்லபடியா இருப்பேன் நினைச்சேன். ஆனா ஒவ்வொருத்தரும் திட்டப்பட்டு வாழ்க்கை சின்ன பின்ன ஆக்கிறதுக்கு இன்னும் புதுசா யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எங்களுக்கு இருக்கிறதுக்கு உரிமையே கிடையாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா கத்தி நடிச்சதுக்கு பாட்டிக்கு வந்து 2000 கத்திட்டு இருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து ரொம்ப கோமா ஆமா நான் உங்கள்கிட்ட தான் பேசணும். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த மாதிரி பாட்டி பண்ணிருக்கீங்க என் வாழ்க்கையை சின்ன பண்ணா என் வாழ்க்கையை சொக்குனரா உடச்சு போட்டுட்டு காவிரி என்று என்கிட்ட பிரிக்கிறதுக்கு திட்டப்பட்டு ஒண்ணுன்னா பண்ணிட்டு இருந்தீங்களா? காவிரி வீட்டுல போய் இந்த மாதிரி காவிரி கிட்ட ப்ரெஷர் போட்டு டிவோர்ஸ் பேப்பரை கழுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நான் அவளை விட்டுட்டு விளைக்கிறோம் நீங்க யாரு சொன்னா? அது மட்டும் எப்படி நம்புங்க எனக்கு பாட்டி? என் சந்தோஷமே அவதானே உங்களுக்கு நல்லாவே தெரியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு காவிரி எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என் சந்தோஷம் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எதுக்காக பாட்டி என்கிட்ட காவிரி பிரிக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்க? காவிரி நானும் ஒன்று தானே. அது மட்டும் இல்லாமல் காவிரி இல்லாமல் நான் கிடையவே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. தாத்தாக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஆகிட்டு என்கிட்ட அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா இவங்களும் நம்ம சித்தியன் சேர்ந்து அந்த மாதிரி இருக்காங்க. காவிரி கிட்ட போய் நான் கெட்டதா சொல்லி டிவோர்ஸ் பேப்பரை கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவேரி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு விஜய் கையெழுத்து போட சொன்னா அப்படி சொல்லி என் பேர் சொல்லியிருக்காங்க. காவேரி முடிய முடியாதுன்னு சொல்லிட்டு பேப்பரை தூக்கி முகத்திலேயே வீசி அனுப்பிட்டா. அது மட்டும் இல்லாம கோயில்ல பார்த்து பாட்டி சத்தியம் வாங்கியிருக்காங்க நீ விஜய் கூட வாழ்ந்தோன்னா செத்து போயிரும் அப்படி சொல்லிட்டு காவேரி அதனாலதான் என்னை விட்டுட்டு போட சொல்லி முடிவு எடுத்திருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இல்லாம இவங்க தான் தாத்தா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்றாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பாட்டி சொல்றாங்க ஆமாடா நான் சொன்னதை பெண்ணு அதுக்கு. அது மட்டும் இல்லாம காவிரி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. இப்பமா சொல்றேன் காவிரி நீ சேர்ந்து வாழவே கூடாது. காவிரி என்னைக்கு இந்த வீட்டுக்கு கல்லட்டு எடுத்து வச்சாலும் அன்னில இருந்து இந்த பிரச்சனை வீட்டுக்கு ஆரம்பிச்சதா. அது மட்டும் இந்த பசுபதியெல்லாம் நீ நிம்மதியா இருக்க ஒரு நாள் நிம்மதியா தூங்கி இருப்பியா? அவனால எவ்வளவு பெரிய பிரச்சனை இதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் இந்த காவிரி தானே. அதனாலதான் காவிரி ஒண்ணு பிரிக்கணும்னு சொல்லி தப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா கேட்கறாங்க. உடனே விஜய் வந்து முட்டாள மாதிரி பேசாதீங்க பாட்டி காவிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. காவிரி எனக்கு எல்லாமே காவிரி வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் என்ன அனுபவிச்சோம். அது மட்டும் இல்லாம காவிரி எனக்கு வாழ்க்கை கிடையாது. காவிரி நீங்க என்ன கேட்டுக்கிறீங்க அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வருவேன். அது மட்டும் இல்லாம காவிரி வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு பின்னாடி வரல அப்படி இருந்தா என்னை விட்டுட்டு போயிருக்கவும் மாட்டா. இந்த மாதிரி தனியா இருந்து கஷ்டப்படவும் மாட்டா. அவளுக்கு சொத்தெல்லாம் ஒண்ணுமே முக்கியம் நான் மட்டும்தான் முக்கியம். அதனாலதான் என் குடும்ப சம்மதம் அது மட்டும் இல்லாம நம்ம குடும்ப சம்மதம்னு சொல்லிட்டு உங்களுக்காக அவளுக்காக பார்த்து ஒண்ணுன்னா பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அவளை போய் இந்த மாதிரி பேசியானதை பிரிக்க பாத்துறீங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாங்கிறத போக போறாங்க. உடனே தாத்தா வந்து என்ன விஜய் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண நான் பேசி புரிய வைக்கிறேன். காவிரி வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்றாங்க. உடனே விஜய் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தாத்தா காவிரி இப்போக்கு நல்லா வேணாம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம காவிரி இப்போ அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. எப்படின்னு விஜய் வந்து சொல்லத்தான். அப்புறம் இந்த பக்கம் நம்ம பாட்டி வந்து ரெண்டாயிட்டு காவிரி கண்டா அப்படி சொல்லி கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல எங்கேயுமே நடிக்காதீங்க பாட்டி. அது மட்டும் இல்லாம காவிரி இப்போ கர்ப்பமா இருக்கா அப்படி சொல்லி மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்டுன்னு தாத்தா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அந்த பாட்டி சித்தி அன்பரசெல்லாம் செம்ம ஷாக்கோட நிற்கிறாங்க. எப்படி நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி விஜய் வந்து உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க காவிரி கர்ப்பமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. நம்ம தாத்தா எப்படி நம்ம காவிரி அங்கிருந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. நம்ம சாரதா பயந்த மாதிரி காவிரி எப்படி இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம பாட்டியாலையும் சித்தியாலையும் ஏதாவது பிரச்சனை வருமோ இல்லைன்னா விஜய் எப்படி சமாளிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் காவிரி கூடிய சீக்கிரம் சேர போறாங்க. பாட்டி வந்து புரிஞ்சுக்க போறாங்களா? புரிஞ்சுக்கிட்டு காவிரி மனசார ஏற்றுப்பாங்க எல்லாமே பொறுத்தனும் வரப்போற வீட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிருங்க.